அதில் எடுத்துட்டாங்க. குடியரசு விழாவை முன்னிட்டு மயிலை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அவங்கள வந்து நம்ம சிறப்பு அழைப்பாளராக அழைத்ததுக்கு நன்றி. அதே மாதிரி முருகன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர், அதாவது மாற்றுத்திறனாளிகள் கடவுள், அவர் வந்து நான் வந்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோ கும்பிட்றீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அண்ணன் ஃபோட்டோ தான் கண்டிப்பாக எல்லாமே வச்சுங்க. உங்களுக்கு எந்த ஒரு உதவினாலும் இவர் செய்யக்கூடிய நைட்டு பகலுமா வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நான் இவரோட பயணிக்கிறதுல நான் வந்து ஒரு கடவுள் கூட ட்ராவல் பண்ணுறாமன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் வந்து கோயம்பேட்டில் காய்கறி கடை வச்சுருக்கேன். கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த வர்த்தக பிரிவு தலைவராக இருக்கேன். எங்கள் தலைவர் பேர் வந்து டாக்டர் கே நிசிகராஜா தேவர். அவர் ஆணையனுங்க. அவர் எப்படின்னா தூத்துக்குடி தென் மாவட்டத்தில் வந்து எளிய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நான் சென்னையில் வந்து எனக்கு ஏழைலாம் தெரியாது, இந்த மக்கள் மட்டும் தான் தெரியும். இந்த மாட்டுத்தாணி மக்கள் மட்டும் தான் நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அதாவது சில பேர் வந்து நான் கோயம்பேட்டில் நம்ம தொழில் பண்ணிகிட்டே இருக்கும்போது தொழிலை பற்றி தான் யோசிப்பாங்க. நான் வந்து இவங்களுக்கு எல்லாமே உதவணுமே, அதை பற்றி தினந்தோறும் யோசிச்சிட்டே இருப்பேன். அதாவது மழை பெஞ்சா காய்கறி ரேட்லாம் ரொம்ப கம்மியாகும், டக்குன்னு அப்போ ஒரு 100 பேருக்கு நம்ம கொடுக்கணும், அப்படியே அந்த எண்ணெய் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது யாருக்கு ஓடுமோன்னு தெரியல. நான் ஏன் இந்த சேவை நான் பண்ணுறேன்னா, நான் ஒரு சாதாரண லெவலில் உள்ள ஒரு சின்ன ஒரு தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரன்லாம் இருக்கான். அந்த ஒயிட் மணியை வந்து பிளாக் பண்ணி ஒயிட் மணி ஆகிறதுக்கு எப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏழை மக்களுக்கு வந்து உதவணுன்ற எண்ணமே யாருக்கும் வரமாட்டேங்குது. நான் இப்போ ஒரு அம்பானியை கூட சொல்கிறேன். அம்பானி தன் பையனுக்கு கல்யாணத்துக்கு வந்து 5000 கோடி கொடுத்து செலவு பண்ணார். அங்கே எவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க, எவ்வளோ சேரி மக்கள் இருக்காங்க, எவ்வளோ குடிசைவாழ் மக்கள் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்னு நினச்சிருந்தேன்னா அந்த 5000 கோடியை அந்த மக்களுக்கு வந்து இலவசமாக பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், என்னென்ன பண்ணியிருக்கலாம். இப்போ நேற்று கூட ஒரு விளம்பரம் பார்த்தேன். அவர் பையன் வந்து 13.5 கோடிக்கு ஒரு வாட்ச் வாங்கினாரா. இதெல்லாம் ஒரு பெருமையா? ஒரு நாளைக்கு 5000 கோடி வருமானம் பண்ணுறாரு. அதை வந்து என்ன வேணால் வாங்கலாம். நான் என்னை பற்றி அந்த லெவலில் நான் இருந்தேன்னா தினந்தோறும் எத்தனை ஏழைங்களுக்கு உதவலாம், எத்தனை மாற்றுத்திறனாளிக்கு உதவலாம், மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், அப்படி தான் நான் யோசிப்பேன் தவிர வேறு எதுவும் நீங்கள் யோசிக்க தெரியாது. அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் பீஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்ப்பான ஒரு வேண்டுதல் நான் நிறைய கேட்குறேன்னா, நான் பண்ணுற தொழில் எல்லாமே அனைத்தும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வேண்டும் போது எனக்காக தினந்தோறும் ராஜமணிகண்டன் என்ற நபர் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் ஒரு படி தாண்டி மேலே வரணும். இந்த லெவலில் இருக்கும் போதே அவர் இப்படி பண்ணுறாரு, இன்னும் வேலை வந்தால் எப்படி பண்ணுவார். நான் என்ன ருத்ராட்சம் சேனலில் வந்து நான் வச்சுருக்க ஃபோட்டோ யார் ஃபோட்டோ சொல்கிறேன், ரத்தன் டாட்டா ஃபோட்டோவும் விஜயகாந்த் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். நான் எதுக்காக நான் வச்சுருக்கேன்னா, டாட்டா ஓனர் வந்து சம்பாதிக்கிற தன் வருமானத்தில் 30% இன்னும் வரையும் அவர்